இது பாருங்கள் எங்கே எடுத்ததுன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் எடுத்தது. நான் ஒரு 6 மாதத்து அளவில் பார்த்துட்டுருக்குறேன். இங்கே ஒரு பாட்டி வந்து அந்த படுத்துங்கிற அந்த ஒரு உட்கார இடத்துல வந்து ரொம்ப நாளாகவே படுத்தையே கிடக்குது. அங்கே பயங்கரமான சுமல். எல்லோரும் பாரு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான சுமல் அடிக்கும். அந்த இடத்துல இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு தெளிக்கிறாங்க. அந்த வெள்ளையாக சுண்ணாம்பு மாதிரி ஒரு பவுட்ரு வாசனை வரத்தை வலி கூட்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல கரையே நிற்குது. அங்கேயே ஒன்று போகும் பழகுது. இது எப்போ எந்திரிச்சு பாத்ரூம் எங்கே போகுமா யாருக்கும் தெரியாது. எங்கே சாப்பிடுது யாருக்குமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் படுத்த கிடக்கு. காலையில் 10 மணிக்கு இந்த இடம் நான் இந்த இடத்த விடியாது. பாவம், தனி ஒருவனுக்கு உணவிலே ஜெகத்தினை அளிப்போன்னு பாரதியார் சொன்னார். பாவம், மனநல காப்பாற்றுக்காரங்க சேலத்திலலாம் இருக்கிறாங்களா இல்லையா தெரியல, செயல்படல தெரியல. இது மாதிரி ஆளுங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் காப்பாற்றி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். நான் வந்து நான் ஆந்திராவில் இருக்கிறேன். சேலத்தில் செட்டில் ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து மனநல காப்பாற்றல சேர்த்துறதுக்கு அழைச்சிட்டு போய் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவேன். கடவுள் 2 கண்ணும் திறந்தால் நானேக்குள்ளே அதில் ஆரம்பிப்பேன். இன்னும் மேலும் கடவுள் உத்து என்னை பார்த்தாருன்னா தனியாக்குள்ளே ஆரம்பித்து செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் புண்ணியம் கிடைக்கும். பாவம், இது ஆடு மாடு கோழி பண்ணுறதுக்கெலாம் இருக்கட்டும், மனுஷனுக்கு இருக்குதான். பஸ் ஸ்டாண்ட் இவ்வளோ பேர் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் பார்க்கலையா, ஸ்டெப் எடுக்கலையா, ஒதுங்கி போயிட்டே இருக்கிறாங்க. பாவம், இந்த விலங்குகளுக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு பதில் மனிதனுக்கு உதவி செய்யலாம். நீங்களும் இது மாதிரி பார்த்தா உதவி செய்யுங்க.